இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடையது என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே நீங்கள் சிக்கியிருக்கிற, நீங்கள் அகப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளத்தக்கதான வல்லமையான வார்த்தையை உங்களுக்குள் விதைப்பாராக. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாள்ல எனக்குள்ள நீர் வைத்த வார்த்தைகளுக்காக நன்றி, எனக்குள்ள நீர் விதைத்த விதைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே வளர்ந்து வரும் பொழுது என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்களை உடைத்து கொண்டு வளர்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 21 வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது: உங்களை சுற்றிலும் இருக்கிற அசுத்தங்களை, அருவருப்புகளை, அழுகைகளை, கூக்குரல்களை, முறுமுறுப்புகளை, துர்க்குணங்களை நீங்கள் பார்ப்பதை காட்டிலும், அவைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் தியானிப்பதை காட்டிலும், அல்லது அவைகளை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் உதடுகளினால் பேசுவதை காட்டிலும், தேவன் உங்களுக்குள்ள விதைத்த நல்ல விதைகளை, தேவன் உங்களுக்குள்ள நாட்டின நல்ல காரியங்களை, ஹல்லேலூயா, அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை, அல்லது நம்மை சுற்றிலும் நடக்கிற அசுத்த அருவருப்புகளை, அழுக்குள்ளவைகளை, கூக்குரல் உள்ளவைகளை, ஹல்லேலூயா, பார்க்காதபடிக்கு, கேட்காதபடிக்கு நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய செவிகளுக்கும் கடிவாளம் இடுவோமாக. ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, அவர் நட்ட வேத வசனம். அல்லேலூயா. ஜனங்கள் கூக்குரலிடும் பொழுது, ஜனங்கள் அழும் பொழுது, ஜனங்கள் அழுக்கானதை செய்யும் பொழுது, நம்மை சுற்றிலும் அழுக்குள்ளவைகள் நடக்கும் பொழுது, துர்க்குணமானவைகள் நடக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ள நான் நட்ட அந்த நல்ல வார்த்தைகள், ஹல்லேலூயா, அவைகளை நீங்கள் தியானித்துக் கொண்டிருங்க. அவைகளை நீங்க வளரும்படியாக அவைகளோடு கூட நீங்க ஒருமனப்படுங்க. உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, அவைகளோடு ஒருமனப்படாதீங்க. ஹல்லேலூயா. எதை பிடித்துக் கொள்ளட்டான்? அவர் நட்ட வசனத்தை, அவர் நட்ட வசனத்தை நீங்க சாந்தமாய் அந்த வேளையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் சொல்லுவேன், உங்களை சுற்றிலும் நடக்கிற அழுக்குகள், உங்களை சுற்றிலும் நடக்கிற அல்லேலூயா துர்க்குணமான காரியங்கள், உங்களை சுற்றிலும் நடக்கிற அக்கிரமங்கள், உங்களை சுற்றிலும் நடக்கிற பாவங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாத அன்பானவர்களே, உங்களுக்குள்ள வர முடியாத அன்பானவர்களே. எது தியானிக்கத்தக்கது? தேவன் நட்ட வார்த்தைகள் தியானிக்கத்தக்கது. ஐயோ, இப்படி நடக்குதே, அப்படி நடக்குதே என்று சொல்லி அவைகளை தியானித்து அவைகளை பேசும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மை நாமே கட்டுரையாய் மாறிவிடுவோம். அவைகள் நடைபெறும் பொழுது, நாங்கள் வேத வசனத்தை பேசும் பொழுது, அது நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. நம்மை நடக்கிற அழுக்குகளை, நம்மை சுற்றிலும் நடக்கிற அழுக்குகளை, நம்மை சுற்றிலும் நடக்கிற துர்க்குணத்தை பார்க்கும் பொழுது, அது நம்முடைய ஆத்மாவை கட்டுக்குள்ள, நம்முடைய ஆத்மாவை வேதனைக்குள்ள, நம்முடைய ஆத்மாவை அல்லேலூயா அநேக காரியங்களுக்குள்ள அழைத்து செல்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆத்மத்தில் வேதனையோடு இருப்பீங்க. காரியம் என்ன தெரியுமா? சில வேளை நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், நல்லா வேதம் வாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனா உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு வேதனையை கொடுக்கிறதா இருக்கலாம். உங்கள் ஆத்மாக்களுக்கு உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் அல்ல, தேவன் உங்களுக்குள்ள விதைத்த அந்த நல்ல விதையாகிய வசனத்தை தியானித்து பாருங்க. அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதை கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணி பாருங்க. அது உங்கள் ஆத்மாவில் உண்டான எல்லா வேதனையும், உங்கள் ஆத்மாவில் உண்டான எல்லா நெருக்கங்களையும் அல்லேலூயா அது நீக்கி உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அன்பானவர்கள், உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வேதனையை தான் கொடுக்கும். ஆனால் தேவன் உங்களுக்குள்ள விதைத்த வார்த்தையாகிய அந்த விதை,
அதை நீங்க சாந்தமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் ஆத்மாவில் உண்டான எல்லா வேதனையும் நீக்கி உங்களை சுகமுள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. கண்களை முடிச்சிடும். ஆண்டவரே, நீ சுற்றிலும் நடக்கிற காரியங்களை அல்ல, நீர் எனக்குள்ள விதைத்த, எனக்குள்ள நட்ட அந்த வார்த்தைங்கிற விதைய நான் ஆண்டவரே காண்கிறேன். ஆண்டவரே, அது வளர்ந்து அது வளர்ந்து அது வளர்ந்து என் ஆத்மாவுக்கு அனுதினம் ரட்சிப்பாய் மாறுகிறது. என்னை சுற்றிலும் எத்தனை அக்கிரமான கிரியைகள் நடந்தாலும், எத்தனை துர்க்கிரியான காரியங்கள் நடந்தாலும், எனக்குள்ள நீர் நட்ட அந்த வார்த்தைகள் என் ஆத்மாவை விடுவித்துக் கொண்டிருக்கிறத அனுதினம் நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவரே, என்னை கேட்கிறவர்களும் அனுபவிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.